என்னடா இந்த நேரத்துல பள்ளிக்கூடம் போகாம விளையாண்டுகிட்டு இருக்கீங்க? பள்ளிக்கூடம் போடல. ஏன் போகல? பள்ளிக்கூடத்துல மதிய சாப்பாடு போடுறதில்ல. சாப்பாடு போடலையா? சரி, எல்லாரும் கூட வாங்க. வணக்கங்க. வணக்கங்க. சத்துணவு போடுறதை நிறுத்திட்டீங்களாமே? நிறுத்தலீங்களே.
தினமும் போட்டுக்கிட்டு தானே இருக்கேன். வாத்தியார் பொய் சொல்றாரு. இவங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு டிமிக்கி கொடுக்கறதுக்காக இப்படி டூ போடுறாங்க. அதை நம்பாதீங்க நீங்க. சார் என்னடா பணம்? எதுக்குடா பணம்? அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்தீங்களா சார்? அதுக்கு மளிகை கடைக்காரர் கொடுத்தாரு. அது வந்து பசி கொடுமையான குழந்தைகளோட படிப்பு பாதிக்க கூடாதுக்காக இந்த நல்ல திட்டத்தை உருவாக்கி இருக்காங்க. லட்சக்கணக்கான ஆசிரியர் பெருமக்கள் தங்களோட கடமையை ஒழுங்கா செய்யறாங்க. ஆனா உங்க மாதிரி ஒரு சிலர் செய்யற தவறு அந்த சமுதாயத்துக்கு கலங்கத்தை ஏற்படுத்துது. இந்த ஒழுக்கக்கேட்டுக்கு சரியான தண்டனை வாங்கி தராம விட மாட்டேன். ஆமா, என்னங்க தெரியுது? இப்படி நடக்கும்னு எனக்கு அன்னைக்கே தெரியும். எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்கலையா? என்னையா நடந்தது? அது வந்துங்க, அது வந்து அவரு சொல்ல வெக்கப்படுறாரு போல இருக்கு. இல்லைங்க, வந்து ஒண்ணு சொல்லிட்டாடு, இல்லன்னா அழுதுட்டு சொல்லு. பசங்களுக்கு சோறு போடக்கூடாதுன்னு நீங்க மிரட்டினீங்க. நான் அப்படித்தான் போடுவேன்னு சொன்னேன். வாத்தி கையும் காலோட ஊருக்கு போக மாட்டேன்னு நீங்க பயமுறுத்துறீங்க. நான் புள்ள குட்டிக்காரன், என்னங்க பண்ணுவேன்? என்னாச்சு? என்ன ஆச்சா? என் வேலை போச்சு. வேலை போச்சா? மைனே, வாத்தியார் நம்ம பேச்ச கேட்டு பசங்களுக்கு சத்துணவு போறதே நிறுத்திட்டாரு. முத்துப்பைய ஊர்ல உள்ளவங்கள்ட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கி மினிஸ்டருக்கு பெட்டிஷன் போட்டான். இன்ஸ்பெக்ஷன் நடந்துச்சு. வாத்தியாருக்கு வேலை போச்சு. அன்னைக்கு வண்டி பெட்ரோல கந்தப்பனை போட்டு உடைச்சான். சாவடி திண்ணையில 4 பேருக்கு மத்தியில எப்ப பார்த்தாலும் நம்மள பத்தியே பேச்சு. அது மட்டும் இல்லங்க, வயக்காட்டுக்கு வர பொம்பளைகிட்ட நாம முறதவரை நடந்துக்கிறோமா? சுத்த அநியாயமா. நம்மளை எதிர்த்து இந்த ஊர்ல ஒரு பையன் நிக்கிறான்னா உண்மையிலேயே அவன் துணிச்சல்காரன் தான். அரிசி பருப்பு எல்லாம் கொண்டுட்டு போய் மளிகை கடைக்காரன் விற்கலாமா? ஏன் எனக்கு மேஸ்திரி கொடுத்தா வேண்டாம் சொல்லிடுவோம். அதானே. முடியத்தான் ஒழுங்கா வெட்ட தெரியல, செடியவாவது ஒழுங்கா வெட்டு. இந்த கோக்கு மாக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. பொதுவா படிச்சவன் விவரம் தெரிஞ்சவன் இந்த வட்டாரத்துல இருந்தா நமக்கு ஆபத்தா. இத அவன் உங்களை பார்க்க வரும்போது நான் சொல்லி இருக்கிறேங்க. தேர்தல்ல எம்எல்ஏக்கு நீங்களா நிக்கணும். எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் என்ன தாண்டி கை நிட்டுற? சரி, யாரோ ஒருத்தர் நில்லுங்க. நம்மளை பத்தி தப்பா பேசினா தாய்மார்கள் ஓட்டு எப்படி கிடைக்கும்? தப்பா பேச வேணாம். நீ கூட இருந்தாலும் டெபாசிட்டே கிடைக்கும். ஒண்ணு அவனை அடக்கணும், இல்ல ஊரை விட்டே துரத்தணும். அதை விட வெளியூர்ல ஒரு வேலை வாங்கி கொடுத்தா அவனை அனுப்பிச்சிட்டா. இதுவும் நல்ல யோசனை. என்னங்க இது? என் வேலையை தொலைச்சவனுக்கு வேலை வாங்கி தரேன்றீங்க. 7-8 குழந்தைய பெற்றவன் நான் என்னங்க பண்ணுவேன்? விவரம் உள்ள ஆளு விவசாயம் இல்லாம இத்தனை இருக்கியா பெத்த? நான் உனக்கு வேற வேலை கொடுக்கறேன். முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டியதுதான். இல்ல, வேரோட வெட்டி எறியணும். இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பிட்டு இருந்தா எப்படி? பின்ன என்ன தம்பி, மைனர் பெரிய மனசு பண்ணி ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்திருக்காரு, அதுக்கு போக மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு அந்த வேலை வேண்டாம். ஏன் போக மாட்டேங்கிற? சொல்றேன். சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம நாட்டுல எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆனா நம்ம கிராமம் மட்டும் அப்படியே இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மைனர், பிரசிடண்ட், மணியக்காரர். அந்த சுரண்டல்வாதிகளின் பிற்போக்குத்தனத்துக்கு நீங்களும் அடிமை ஆயிட்டீங்க. சக்திக்கேற்ற உழைப்பு, தேவைக்கேற்ற ஊதியம், இதை அடைஞ்சே தீருவோம். இதுக்காக ரத்தம் சிந்தினாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, என் கொள்கையில இருந்து நான் மாற மாட்டேன். ஊரை திருத்துறதுக்கு அவனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். விவரம் தெரிஞ்சவங்க தான் இதை மாத்தி அமைக்க முடியும். முத்து சொல்றதுல நியாயம் இருக்குங்க. அட போப்பா, நீ ஒரு விவரம் கட்டவனா இருக்கியே. அவங்கள பகைச்சுக்கிட்டு நாம அந்த ஊர்ல வாழ முடியுமா? அப்ப அடுத்தூருக்கு போயிருவோம். நீயும் நியாயமும் பயந்தா மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. எது வந்தாலும் எதிர்த்து நிக்கிற துணிவு எனக்கு உண்டு. பாரு, நான் சொல்றதை சொல்லிவிட்டேன், அப்புறம் ஓ இஷ்டம். அப்பா, அவங்க வேலை வாங்கி கொடுத்தது இறக்கத்தினால இல்ல, நான் இந்த ஊர்ல இருக்க கூடாது, அதான் அவங்க நோக்கம். நீ ஒரு முடிவு பண்ணிட்டேன்னா உன்னை அதுல இருந்து மாத்தவே முடியாத. ஆமாண்டா, உன் தலையெழுத்து போல நடக்கட்டும் போ. ஏப்பா முத்து, என்னென்னமோ பேசுறியே, இது எல்லாம் நம்ம சாதிக்க முடியுமா? பொறுத்திருந்து பாருங்க. பார்க்கிறதும் மறைக்கிறதும் சகஜம் தான், கண்ணை சாய்க்கிறதும் கூப்பிடுறது காதுல விழலையா? அன்னைக்கு ஆத்திரத்துல ஏதோ தெரியாம நடந்துருச்சு. நான் கூட வேணாம் தான் சொன்னேன். தெரியல, அவதான் என் சிநேகிதி. அவ செஞ்ச வேலை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். உண்மையிலேயே நீங்க? ஆமா, பார்த்து சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்குதான் சந்தர்ப்பம் கிடைச்சது. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல, உங்க சிநேகிதிங்க யாராவது வந்திருக்காங்களான்னு பார்த்தேன். ஏன்? நானும் எத்தனையோ பொண்ணுகளை பார்த்திருக்கேன். அப்போ
உங்களுக்கு இந்த விஷயத்துல அனுபவம் இருக்குன்னு சொல்லுங்க. இல்லங்க, எத்தனையோ பொண்ணுகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அதான் தெரியாம நடந்துச்சுன்னு சொல்றேன்ல, அப்புறம் திருப்பி திருப்பி அதே சொன்னா என்ன அர்த்தம்? சரி சரி, பரவாயில்லங்க. இரும்புங்க, இரும்பு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? ஆமா, இந்த வண்டி பட்டையில கண்டப்பனை போட்டு அடிக்கடி அடிச்சுதான் சொல்றாங்க. உண்மையிலே அடிப்பட்டது அவனா நீங்களா? அவன்தாங்க. நான் நம்ப தயாரா இல்ல. ஏங்க? ஒரு பொண்ணுகிட்டே பயப்படுறவரு அவனையாவது நீங்களாவது அடிக்கிறதாவது. இந்த மிரட்டெல்லாம் அங்க நடக்காது. சும்மாறா. சும்மா இருங்கண்ணே. ஏமா, ஒரு ஆம்பளை தனியா வந்தா என்ன வேணான்னு பண்ணிடலாங்கிற நினைப்பா? நீங்க சும்மா இருங்கண்ணே. 10-15 பேர் சேர்ந்து எங்க அண்ணனை பந்தாடி இருக்கிறீங்க. ஏதாவது எசக்கு பிசக நடந்திருந்தா என்ன இருக்கும்? அன்னைக்கு நீங்க மட்டும் குளத்தங்கரையில கிண்டல் செஞ்சு பாட்டு பாடலையா? பாடணும், ஆனா ரவுடித்தனம் பண்ணமா? இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். என்ன சொன்னீங்க? சம்பந்தம் இல்லாத விஷயமா? அண்ணனுக்கு ஒரு ஆபத்துனா தம்பி சும்மா இருப்பானா? தம்பி உடையான் பொட்டைக்கு அஞ்சான். இவன் கூட இருந்தா நீங்க உருப்பிட்ட மாதிரிதான். உங்கள மாதிரி 4 பொம்பளைங்க ஊருக்கு, ஏன் ஒரு பொம்பளை இருந்தாலே ஊரு உருப்பட்ட மாதிரிதான். ஜாக்கிரதையா பேசு. அதேதான் நானும் சொல்றேன். ஒண்ணு அப்புறமா பேசிக்கிறேன். அப்புறம் என்ன, எப்பவும் தயார். அந்த பொண்ணு சமாதானம் பேசதான் வந்துச்சு, அத போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டே. ஐயே நம்பாதீங்கண்ணே, ஏதோ சதி திட்டம் போட்டு வந்திருக்கு. நல்ல சமயத்துல நான் வந்தேன். இனிமே நீங்க தனியா வராதீங்க. பொம்பளை சிரிச்சா போச்சு, கோயில விரிச்சா போச்சு. வாங்க. நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? என்னம்மா சொல்ற? சாயங்காலம் ஆத்தோரமா ஒரு ஆம்பளை கூட தனியா நின்னு பேசிட்டு இருக்கியாமே, யாரவே? என்ன விஷயம்? எனக்கு இப்பவே தெரிஞ்சு ஆகணும். கேட்கறதுக்கு பதில் சொல்லாம சிரிப்பன சிரிப்பு. அதுவாமா, நானும் செல்வி ஆத்துக்கு போனோம். செல்வி அவசரம்னு மறவா போனா. அப்போ பட்டணத்துல இருந்து வந்த ஆளு அந்த வழியா வந்தாரு. எது வந்தார? வந்தான்னு சொன்ன. உன் காதுல அப்படி விழுந்தா நான் என்ன செய்ய முடியும்? ஓஹோ. அப்புறம் ஏமா தனியா நின்னுட்டு இருக்கேன்னு கேட்டா. அதுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? நான் எப்படி நின்னுட்டு இருந்தா உனக்கு என்னையா, உன் வேலையை பாத்துட்டு போயான்னு சொன்னேன். இதை யாரோ பாத்துட்டு வந்து உங்ககிட்ட தாறுமாறா சொல்லிருக்காங்க. அடியே, நானும் ஒரு காலத்துல ஓ மாதிரி இருந்தவதாண்டி. எந்த நேரமும் உனக்கு காவல் இருக்க என்னால முடியாது. சாக்கு போக்கு சொல்லி ஏன் வாய மூடலாண்டி, ஆனா ஊர் வாய மூட முடியாது. ஆரம்பத்துல உனக்கு விளையாடத்தனமா தான் இருக்கும், ஆனா முடிவிலே நீ நினைச்சா கூட அதுல இருந்து உன்னால விடுபடவே முடியாது. ஜாக்கிரதையா. வந்து அன்னைக்கு நான் மன்னிப்பு கேட்கத்தான் வந்தேன். அந்த பையன் என்ன பேச்சு பேசிட்டான். நான் ஒண்ணு சொல்லலையே. என் மேல உனக்கு கோவம் இல்லைங்களே? இல்லங்க. வரட்டுமா?
வேண்டாம்